frequency of numbers and print. Count the number of frequency of numbers and print அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம். இங்கே வந்து ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஹேஷ் மேப் அப்படிங்கும்போது ஒரு அரே வந்து கொடுத்துருப்பேன். 15 5 10 5 15 15 நான் கொடுத்துருக்கேன். அரேயில் ஒரு நம்பர் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத இது வந்து அவுட்புட்டாக நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஹேஷ் மேப்பை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஹேஷ் மேப் இன்டீஷர் மேப் நியூ ஹேஷ் மேப் அப்படிங்கிறத வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது அரே. ஸோ எனக்கு வந்து என்னென்னா i = 0 லெஸ் தென் அரே லென்த். ஸோ 0 இண்டெக்ஸ்லேருந்து டோட்டல் லென்த் வரைக்கும் நான் வந்து எடுத்துக்கணும். i++ அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், மேப் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ மேப் டாட் புட் ஆஃப் ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணணும் ஹேஷ் மேப்பில் அப்படின்னா புட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். அரே ஆஃப் ஐ அப்படிங்கும்போது இந்த வேல்யூ அரே ஆஃப் 0. ஸோ இங்கே என்னென்னா அரே ஆஃப் 0 வந்து என்ன இருக்குது, 15 இருக்குது. 15 வந்து மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் அரே ஆஃப் 5, 0 + 1 அப்படின்னா எனக்கு இங்கே வந்து 0ன்னு இருக்கா. இந்த மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ 1 டைம் இருக்குது. ஸோ 0 அவ்வளோதான். எனக்கு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது -1 தென் இட் வில் பிகம் 0. அதுக்கப்புறம் அரே ஆஃப் ஐ, அதாவது இங்கே என்ன வந்துடும், 1 வரும். அரே ஆஃப் 1 என்னது, a of 1 வந்து 5 எனக்கு என்ன இருக்குது, -1 இங்கே +1 வரும்போது 0 அப்படின்னு வரும். அடுத்தது 10ங்கும்போது a of 2 வந்து 10. ஆல்ரெடி எனக்கு எதுவுமே இல்லை, -1 இங்கே ஒன்று இருக்குது +1 = 0. அரே ஆஃப் 3 வந்து 5. இங்கே என்ன இருக்குது, அரே ஆஃப் 3 வந்து 5. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து 1 டைம் இருக்குது. 1 டைம் இருக்கும்போது இது கூட மறுபடியும் ஒன்று ஆட் பண்ணுறேன். 0 இருந்துச்சு, இது கூட மறுபடியும் ஒன்று ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 1 அப்படின்னு காட்டும். அடுத்தது 10 வந்து ஆல்ரெடி, அதாவது 4th இண்டெக்ஸ் 10. ஸோ அகெயின் +1 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 2ன்னு மாறிடும். 5th இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது அகெயின் 5 இருக்குது. 5 இருக்குது. ஸோ எனக்கு இங்கே வந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் இது 2ஆக மாறிடும். ஃபிஃப்த் இண்டெக்ஸில் வந்து இது இருக்குது 15 அண்ட் ஆல்சோ 4th இண்டெக்ஸ் இதுலேயும் இருக்குது. அதனால இது என்ன பண்ணுவேன், இது 2, இது 3, இது 5. ஸோ எனக்கு டோட்டலாக இங்கே வரும்போது 3ன்னு மாறிடும். வேல்யூ வில் பி 3 அண்ட் 10 வந்து ஒன்லி ஒன்ஸ் வந்திருக்கு. சிஸ்டம் அவுட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு போட்டேன்னா 1 வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதில் என்னென்னா 2 பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கெட் ஆர் டிஃபால்ட் அரேவோட இது அரே ஆஃப் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணக்கூடியது, 0 +1. ஏன்னா இது ஏன் +1 யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா இனிஷியலைஸ்ட் ஆஸ் -1ல் தான் இருக்கும். ஸோ அதனால் +1 போட்டனால எனக்கு டோட்டல் கவுண்ட் வந்து கிடைக்கும். It always starts from -1 if the element doesn't exist. இல்லைனா அப்படி வச்சுக்கலாம், இல்லை 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு எலிமெண்ட் இல்லை அப்படிங்கும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 + 1 அப்படின்னு போடுவோம். அடுத்தது இதில் 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. length of size
size of size. ஸோ லென்த் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து அரேஸில் யூஸ் பண்ணுவோம். அரேஸ் நார்மலாக டு ஆக்சஸ் தி length of it. அதே மாதிரி அரேஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து சைஸ் வந்து மோஸ்ட்லி யூஸே பண்ண மாட்டோம். நாட் எக்ஸிஸ்ட். size of is used for collectionsல யூஸ் பண்ணுவோம். as it varies டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். லைக் ஹேஷ் மேப் செட்டு ஹேஷ் செட் இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் லென்த் ஆஃப் வந்து ஸ்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரிங். ஸோ இதுவும் மெத்தட் தான். அண்ட் ஆல்சோ இதுவும் மெத்தட் தான். பட் அரேஸ் வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறனால இட் டசன்ட் கம் அண்டர் லென்த் ஆஃப் அப்படிங்கிறது வராது. 2 மெத்தட் கால் பண்ணுறனால ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது லென்த் வந்து அரேயில் ஆக்சஸ் பண்ணுறனால லென்த் மட்டும் கொடுத்தா போதும்.